ஹாய், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா தேங்காய் பால் சாதம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து 1.5 கப்பு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம். அந்த கிளாஸில் 1 கிளாஸ் பாசுமதி அரிசி 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், உப்பு. இப்போ வந்து இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ நெய் உருகுனதையும் அதில் வந்து முந்திரி பருப்பு போட்டுடலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து கிராம்பெல்லாம் சேர்த்துடலாம். இதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்துடலாம். இது வாசனைக்காக சேர்க்குறோம். அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து வந்து தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து வந்து அரிசி சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.